நமஸ்காரம். கதைகள் கீதை மற்றும் வேதங்களின் பிரதிபலிப்பு. சுயநலம் சிதைக்கிறது, பரநலம் உயர்த்துகிறது. பழமையான வேத காலத்தில் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் இரு எதிர்மறை சக்திகளாக விளங்கினர். தேவர்கள் ஒற்றுமை, அமைதி, தன்னடக்கம் மற்றும் உலக நலன் ஆகியவற்றை நிலைநிறுத்தினர். அசுரர்கள் அதிகாரம், ஆட்சி மற்றும் தன்னலமே உயர்ந்த குறிக்கோள் என்று எண்ணினர். இது வெறும் யுத்தம் அல்ல, உயர்ந்த ஞான பார்வை மற்றும் குறுகிய சுயநல பார்வை ஆகிய இரண்டிற்கும் இடையிலான மோதல் ஆகும். வேதம் உலக நலனை போதிக்கிறது. இதன் பொருள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்களாக, அனைவரும் நோயின்றி இருப்பார்களாக, அனைவரும் நல்லதையே காண்பார்களாக, யாரும் துன்பம் அனுபவிக்க வேண்டாம். இந்த விரிவான மனப்பான்மையே தேவர்களின் அடிப்படை சிந்தனை. ஆனால் அசுரர்கள் இதனை ஏற்கவில்லை. தங்களின் இன்பமே முக்கியம் என்று நினைத்தனர். ஒரு நாள் இரு தரப்பினரும் பிரம்மா அவர்களிடம் சென்று ஆத்மாவின் உண்மை என்ன என்று கேட்டனர். பிரம்மா அவர்கள் அமைதியான நீர் நிலையை நோக்கி அதிலே பார்த்து உண்மையை அறிந்து கொள்ளுங்கள் என்றார். அவர்கள் நீரில் தங்கள் பிரதிபலிப்பை கண்டனர். அசுரர்கள் உடலே ஆத்மா என்று முடிவு செய்தனர். ஆகவே உடலுக்கு இன்பம் கொடுப்பதே வாழ்க்கையின் குறிக்கோள் என்று எண்ணி பொருள் மற்றும் இன்பங்களில் மூழ்கினர். ஆனால் தேவர்கள் திருப்தி அடையவில்லை. பிரதிபலிப்பு அழியும், அது நித்தியமான ஆத்மா அல்ல என்று எண்ணி மீண்டும் பிரம்மாவிடம் சந்தேகங்களை எடுத்து சென்றனர். அவர்கள் மீண்டும் மீண்டும் ஆராய்ந்தனர். கண்ணின் ஒளிதானா ஆத்மா என்று கூட சிந்தித்தனர். ஆனால் தூக்கத்தில் அது இல்லை என்பதை உணர்ந்தனர். இவ்வாறு ஆழ்ந்து சிந்தித்து விடாமுயற்சியுடன் கேள்வி எழுப்பியதால் ஆத்மாவின் நித்திய சத்தியத்தை உணர்ந்து தெய்வீக நிலையை அடைந்தனர். அசுரர்கள் வெளிப்புறத்தை மட்டுமே உண்மை என ஏற்று அறிவை அங்கேயே நிறுத்தினர். அதனால் அவர்கள் பேராசை மற்றும் சுயநலத்தில் சிக்கிக்கொண்டனர். மற்றொரு சமயத்தில் யார் உயர்ந்தவர் என்ற விவாதம் எழுந்தது. தங்களின் வீரமும் வெற்றிகளையும் கூறி இருவரும் தங்களை புகழ்ந்து கொண்டனர். தீர்ப்பளிக்க பிரம்மா மீண்டும் அழைக்கப்பட்டார். பிரம்மா நேரடியாக தீர்ப்பு வழங்காமல் ஒரு சோதனையை ஏற்படுத்தினார். ஒரு பெரிய தட்டில் லட்டுக்கள் நிரப்பப்பட்டன. நீளமான கரண்டிகள் அவர்களின் வலது கைகளில் கட்டப்பட்டன. முழங்கை மடக்க முடியாதவாறு அவை கட்டப்பட்டிருந்தன. முதலில் அசுரர்கள் முயன்றனர். தங்கள் வாயில் லட்டுவை போட முயன்றனர். ஆனால் அவை முகத்தில், தலையில் விழுந்தன. காலம் முடியும் போது பெரும்பாலான லட்டுக்கள் அப்படியே இருந்தன. பிறகு தேவர்களின் வரிசை. அவர்களும் அதே போல் கட்டப்பட்டிருந்தனர். ஆனால் அவர்கள் ஒருவருக்கொருவர் ஊட்டத் தொடங்கினர். மிக எளிதாகவும் விரைவாகவும் அனைத்து லட்டுக்களும் முடிந்து போயின. அசுரர்கள் தோல்வியடைந்ததற்கு காரணம் திறமையின்மை இல்லை, சுயநலமே காரணம். தேவர்கள் வெற்றி பெற்றதற்கு காரணம் ஒற்றுமை மற்றும் பரஸ்பர உதவி. இந்த உண்மையை கிருஷ்ணர் பகவத்கீதாவில் தெளிவாக கூறுகிறார். यज्ञशिष्टाशिनः सन्तो मुच्यन्ते सर्वकिल्बिषैः भुञ्जते ते त्वघं पापा ये पचन्त्यात्मकारणात्. யாகத்தின் பின் மீதமுள்ளதை உண்ணுகிறவர்கள் பாவத்திலிருந்து விடுபடுவர். தனக்கு மட்டுமே சமைத்து உண்ணுகிறவர்கள் பாவத்தையே உண்ணுகின்றனர். தன்னலம் மட்டுமே நோக்கமாக கொண்ட வாழ்க்கை ஆன்மீக வீழ்ச்சி. பிறர் நலனுக்காக செயல்படுதல் தெய்வீக உணர்வு. இதே கருத்தை சாமவேத மந்திரமும் உணர்த்துகிறது. உயர்ந்த மனதையும் திறமையையும் பெற்ற நற்காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்று அது போதிக்கின்றது. தனக்காக மட்டுமே வாழ்பவன் தன்னை சுருக்கிக் கொள்ளுகிறான். பிறருக்காக வாழ்பவன் தெய்வீக நிலைக்கு உயர்கிறான். நாராயண நாராயண.